Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், தென் அதுக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 4 செக்ஷனில் ப்ரோ செக்ஷனில் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மை ரெமினிசன்ஸ், ரவீந்திரநாத் தாகூர் அவங்க ரைட் பண்ண மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மை ரெமினிசன்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெமினிசன்ஸ்னால் என்ன அப்படின்ற வேர்டுக்கு நமக்கு மீனிங் தெரியணும் இல்லைங்களா? ரெமினிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால அனுபவங்களை வந்து நினைவுக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து ரெமினிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, மை ரெமினிசன்ஸ். ஸோ அவருடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் பற்றி நமக்கு அபவுட் தி ஆத்தர் செக்ஷனில் ஒரு ஃபியூ லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்க, அவர் வந்து என்ன மாதிரி அவருடைய அனுபவங்களை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Rabindranath Tagore 1861 to 1941 Nobel Prize winning Bengali poet, author, philosopher, artist and educator. Wrote Geetanjali 1912. My Reminiscence was written and published in his 50th year, shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publications. ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா 1861 to 1941 தான் அவங்களுடைய பீரியட். அவர் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னிங் போயட், பெங்காலி போயட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தராக இருந்திருக்காரு, ஃபிலாசபர் தத்துவ ஞானியாக இருந்திருக்கிறாரு, ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். இவரோட ஃபேமஸ் போயம் பார்த்தீங்க அப்படின்னா கீதாஞ்சலி. கீதாஞ்சலி எந்த பீரியட்டை ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 கீதாஞ்சலி வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற போயம் வந்து எப்போ வந்து அவர் போயம் இல்லை, இந்த ஸ்டோரி வந்து எப்போ வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு இன் ஹிஸ் 50th இயரில் வந்து ரிட்டன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. எந்த ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ட்ரிப் போகிறாங்க. அந்த ட்ரிப் போகும்போது அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவுமே ஃபெயிலிங்காக இருக்குது, அதாவது முடியாத ஒரு ஹெல்த் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி மை ரெமினிசன்ஸ் அப்படின்றத வந்து ரைட் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? அந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1912. ஓகே, இப்போ வந்து நமக்கு லெசனில் கொடுத்துருக்குற மை ரெமினிசன்ஸ் அப்படின்றதுல என்ன அவருடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு லெசனில் கொடுத்துருக்குற ஹார்டான வேர்டுக்கு நமக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா க்ளாசரி செக்ஷனில். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அங்கே பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ப்ரோஸை படிக்கும்போது நமக்கு இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் இது தான் அப்படின்னு நமக்கு புரியும் இல்லைங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, ineffable. Ineffable மீன்ஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன், டு கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்டு. அதாவது நம்மளால் ஒரு விஷயத்தை வர்ணிக்கவே முடியாது, ஒரு அழகை வர்ணிக்கவே முடியல, இல்லை எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கானா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியல அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகு அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ineffable. வர்ணிக்க முடியாது, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை இப்படி தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதது. அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து ineffable அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, லாங்க்யூட் மீன்ஸ் மூவிங் ஸ்லோவாக போகுது. ஓகே, plaintive மீன்ஸ் சவுண்டிங் sad sounding. ஓகே, ministrations மீன்ஸ் த ஆக்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் கேரிங். ஸோ ஒரு அன்பு செலுத்துறது. ஓகே, அதுதான் வந்து ministration. wrought, caused, ஏதாவது ஒரு ரீசன். ஓகே, ஃபார்மிங் எ குரூப். கிளஸ்டரிங் மீன்ஸ் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிறது. ஓகே, பெல்ஜிங், டு லெட் ஏர் கம் அப். அதாவது பெல்ஜிங்னா நம்ம பொதுவாக ஏப்பமிடுதல் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் டு லெட் ஏர் கம் அப். வெரிட்டபிள், மோர் எக்ஸைட்டிங். வெரிட்டபிள் மீன்ஸ் மோர் எக்ஸைட்டிங், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணுறது தான் வந்து வெரிட்டபிள். கிராப், கிளாத்தஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற போயம் இந்த ப்ரோஸ் செக்ஷன் பார்க்கலாம். When I returned home from the outside of my second voyage to England, my brother Jyotirendra and sister-in-law were living in Riverside Villa at Chandranagore, and there I went to stay with them.
ஸோ when I returned home from the outside of my second voyage to England, அதாவது இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? ரவீந்திரநாத் தாகூர் அவரோட செகண்ட் voyage, இரண்டாவது அந்த பயணத்தை, இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய அந்த பயணம், ஓகேங்களா, அந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எங்கே ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரதரான ஜோதிரேந்திரா அண்ட் அவங்களோட ஒய்ஃப், ஜோதிரேந்திராவோடைய ஒய்ஃபும் ஒரு ரிவர் சைட் வில்லாவில் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த வில்லா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரநாகூர். ஸோ அந்த சந்திரநாகூரில் தான் அவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்டே பண்ணுறாரு, ஓகேங்களா. When I returned home from the outside of my second voyage to England, my brother Jodirendra and sister-in-law were living in Riverside Villa at Chandranagore, and there I went to stay with them. Okay, next பாருங்க. The gangers Again those ineffable days and nights languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this fellow of the river, this right royal laziness and broad leisure stretching from horizon to horizon and from the green earth to blue sky. All these were to me as food and drink to the hungry and thirsty. Here it feels indeed like home, and in these I recognize the ministration of your mother. Okay, the gangs again, இங்கே கேங்ஸ்ன்றது கங்காவுடைய ரிவர், ஓகேங்களா. அகெயின் those ineffable days and nights, ineffable ஆல்ரெடி நம்ம அந்த வேர்டுக்கு மீனிங் பார்த்தோம் இல்லைங்களா, பியாண்ட் எக்ஸ்பிரஷன் டு கிரேட் டு பி எக்ஸ்பிரஸ்டு மீனிங் பார்த்தோம். ஸோ ineffable அப்படின்னா வர்ணிக்கவே முடியாத அந்த நாட்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். Again those ineffable days and nights languid with joys, ஒரு அமைதி, சந்தோஷம் வந்து ரொம்ப, languidனா மூவிங் ஸ்லோவ்லி, அதாவது அந்த கங்கா ரிவர் வந்து மூவ் ஆகிறது வந்து ஒரு விதமான ஸ்லோவாக மூவ் ஆகுது, அதில் வந்து ஒரு ஜாய்ஃபுல் இருக்குது. sad with longing, ஒரு விதமான சோகமாகவும் அமைதியாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. attain to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks, அதாவது plaintiveனா என்னென்னு பார்த்தோம், சவுண்டிங் sad, அதாவது அமைதியாக, attunedனா அதற்கு ஏற்றாப்போல், அதாவது பேப்லிங்னா இங்கே குழந்தைங்களுடைய அந்த சத்தம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேசுகிறது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அதாவது அந்த ரிவருக்கே உரிய அழகான அந்த அமைதியில் வந்து மூவ் ஆகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா wooded banks, அதாவது இரு கரையோரத்துலேயும் அழகாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், சவுத் ப்ரீஸ், திஸ் fellow of the river, this right royal laziness, the broad leisure stretching from horizon to horizon. இந்த பெங்கால் ரிவர் பார்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த ரிவருக்கே உண்டான அனைத்து தத்துவங்களோட அமைதியாக அது வந்து மூவ் ஆகுது. ரைட் ராயலோட ஒரு விதமான லேசினஸ் கொடுக்குது. ஹரைசான் டு ஹரைசான், அதாவது க்ரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை, அதாவது தொடுவானம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல்லலாம் போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் பார்க்கும்போது அந்த வானமும் கடலும் ஒன்றாகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படி ஆகாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து ஹரிசான் டு ஹரிசான், ஃப்ரம் த க்ரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை, அந்த ஒரு இயற்கையை வந்து அவர் அழகாக வர்ணிக்கிறாங்க. ஆல் தீஸ் வேர் டு பி அ ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி, இது எல்லாமே அவருக்கு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சாப்பாடு, தண்ணி, பசி, இது எதுவுமே இல்லாமல் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹியர் இட் ஃபீல்ஸ் இண்டீட் லைக் ஹோம், அதுதான் அவருக்கான வீடு மாதிரி இருக்குது. அதாவது அந்த ரிவர் சைடில் அந்த ரிவர் கொடுக்குற அழகு வந்து அவருக்கு வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது. அண்ட் தீஸ் ஐ ரெகனைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் யர் மதர். மினிஸ்ட்ரேஷன்ஸ் மீன்ஸ் கேரிங் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதர் ஃபீல், ரொம்ப கேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றார். அதாவது அங்கே இருந்த அவருடைய நாட்கள், அந்த ரிவர்ஸ் கிட்டே இருந்த அவருடைய நாட்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அது வந்து அங்கே இருக்கும்போது அவருக்கு பசி, தூக்கம், இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிஸ்ட்ரேஷன், ஒரு மதர் ஃபீல் கொடுக்குது, அதுதான் அவருடைய ஹோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அப்படின்றார். That was not so very long, and yet time has wrought many changes. Our little riverside nest, clustering under the surrounding greenery, have been replaced by mills which now darken like everywhere rear the hissing heads. Everywhere rear the hissing heads, belching forth black smoke. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded every department of life. Maybe it is for the better, but for one, I can't account with wholly to the good. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடிலாம் இல்லை அப்படின்றாரு. That was not so very long, and yet
time wrought many changes. ஆனால் ராட்னா இங்கே நம்ம காசஸ் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காரணங்களால் இப்போ அந்த சைடு வந்து அந்த ரிவர் சைடு வந்து நிறைய சேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட் கிளிஸ்டரிங் அண்டர் த சரௌண்டிங் க்ரீனரி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் கிளிஸ்டரிங்னா ஒரு நிறைய அந்த குரூப்பாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த க்ரீனரி ஃபுல்லாக நிறைய சேஞ்சஸில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் பீன் ரீப்ளேஸ்ட். அந்த க்ரீனரி ஃபுல்லாமே என்னவா ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்திருக்கு, நிறைய மில்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பார்த்தேன் அப்படின்னா டார்கன் மாதிரி இருக்குது. எவ்ரிவேர் ரியோர் தர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ், அதாவது அதனுடைய ப்ரியர்னா பின்பக்கம் அந்த ரிவரோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ஸிங் ஹவுன்ஸ், அதாவது வந்து என்னென்னா பெரிய பெரிய மில்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து புகை வந்து போயிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்மெல்ஸ் பிளெட்ஜிங் ஆஃப் அதாவது பிளட்ஜிங் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம ஏப்பம் விடுறதுன்னு பார்த்தோம், அதாவது அந்த புகை வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றாரு. இன் த மிட் டே கிளாரி ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் அவர் ஹவர்ஸ் ஆஃப் மென்டல் சிஸ்டம்னா அந்த நண்பகல் தூக்கம் மதிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூக்கம் போது வந்து அந்த தூக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹைட்ரா அன்ரெஸ்ட் இன்வாலிட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நெருக்கடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது அப்படின்றார். இட் மேபி இட்ஸ் ஃபார் த பெட்டர், அதாவது இந்த மில்லுலாம் வந்தது நம்மளுடைய இது வந்து டெவலப் ஆகிருக்கிறது வந்து ஒரு விதமான பெட்டராக கூட இருக்கலாம், பட் அவருக்கு வந்து அது குட்டாக தோணலை அப்படின்றார். ஓகேவா. தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் த ரிவர் சைட் பாஸ்டு பை லைக்லி so many dedicated lotus blooms floating down the scared stream. Some rainy afternoon I spent in a veritable freeze singing away the world which Vaishnava sang to my own tune, accompanying myself on harmonium. And other afternoons we would drift along in a boat, my brother Jyotirendra accompanying my singing with his violin, and us beginning with the Puravi 50, we went on varying the mood of our music with the drizzling day. We saw on reaching the Behal, the western sky closed the door of its factory of golden toys, and the moon on the east rise over the fog fringe of trees. தீஸ் லவ்லி டேஸ், இந்த அழகான நாட்கள் எல்லாம் அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங், அதாவது வந்து லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் அந்த இதில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா ரிவரில். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது உள்ள இதாகிடும், அந்த பூ வந்து இது ஆகிடும் இல்லைங்களா, சுருங்கி போயிடும். அந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் ப்ளூம்ஸஸ் ஃப்ளோட்டிங் டவுன் த ஸ்கிராம்டு ஸ்ட்ரீம், அந்த ரிவரில் வந்து இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் மாதிரி தான் எனக்கு வந்து அந்த நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட வந்து எப்படி வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி ரெய்னி சீசன், அதாவது ரெய்னி டைமில் வந்து ஆஃப்டர்நூனில் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெரிட்டபிள் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், மீனிங்கை முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, ரொம்ப எக்ஸைட்டிங் பார்த்தோம், மோர் எக்ஸைட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூன் டைமில் அவர் வந்து இந்த ரிவரில் போகிறாரு. அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர் சைட் போகும்பொழுது அவர் வந்து ஒரு சாங் பாடுவாங்க. என்ன சாங் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைஷ்ணவா சாங், அவருக்கு பிடிச்ச அந்த வைஷ்ணவா சாங்கை அவருடைய டியூனில் அவர் வந்து பாடிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் இன் எ போட். ட்ரிஃப்ட்னா பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவருடைய பிரதர், ஆல்ரெடி நம்ம பிரதரோடைய நேம் பார்த்தோம் இல்லைங்களா, ஜோதிரேந்திரா, அவரும் வந்து அவருக்கு கம்பெனி கொடுத்துட்டு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி வயலின் வாசிச்சுட்டு போவாங்க அப்படின்றாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புறவின்ற ஒரு பிகினிங் வித் த புறவி, அந்த புறவி சாங் வந்து பாடுவார். அதாவது இந்த சன் செட் ஆகிற டைமில் அந்த சாங் பாடுவாங்க. ஸோ அந்த புறவி சாங்ஸ் பாடிக்கிட்டு அந்த போட்டில் வந்து அவங்க போவாங்க. வி வெண்ட் ஆன் வேரியிங் த மூட் ஆஃப் அவர் மியூசிக் வித் த டிஸ்லிங் டே, அதாவது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக்கை மாற்றி அவங்க பாடிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ரீச்சிங் த பெஹாங்கா வரைக்கும் அவர் வந்து ரீச் ஆவாங்க அப்படின்றார். அந்த புறவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெஹாங்கா வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற வரைக்குமே வந்து அந்த இது வந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. த மூன் ஈஸ்ட் ரைஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் சைடில் வந்து மூன் வந்து ரைஸ் ஆகிற டைம் வரைக்கும் அவர் அந்த போட்டோட பயணம் வந்து அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், ஃப்ரிஞ்சுனா அந்த விளிம்பு, அந்த ட்ரீக்களோடைய விளிம்பு அந்த பொழுது சாயும்போது ஏற்படுகின்ற அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும் வந்து அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ்லி டேஸ் அவளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டு பை லைக் அந்த லோட்டஸ் வந்து ப்ளூம்ஸ், அந்த லோட்டஸ் வந்து பிரகாசமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. வெரிட்டபிள்னால் நம்ம பார்த்தோம் மோர் எக்ஸைட்டிங், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவர் வந்து அந்த போட் பயணம் வந்து மேற்கொள்வார். சம்டைம்ஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக போகும்போது வைஷ்ணவா சாங் வந்து அவரோட டியூனில் அவர் வந்து வாசிச்சுட்டு போவார். சம்டைம்ஸ் அவங்க பிரதர் கூட போவாங்க. அந்த பிரதர் கூட அவங்க போகும்போது பிரதர் வந்து அவருக்கு ஏற்ற அந்த டியூன் மாதிரி வயலோன் வாசிச்சுட்டு வருவாங்க, பாட்டு பாடிட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து அந்த போட்டில் வந்து அவங்க ரைட் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா புரவி ராகத்தில் ஸ்டார்ட் பண்ணி பெஹால் ராகம், அதாவது புரவி வந்து சன் செட் ஆகிறதுலேருந்து பெஹால்னா மிட் நைட் வரைக்குமே அவங்க வந்து அந்த போட் பயணம் வந்து போவாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஸ்டோரி வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.